வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லாத ரகசிய கதை தான் சொல்ல போகிறேன். மயன் பற்றி தான். இந்த மயன் அப்படின்றவர் மிக ரகசியமான ஒரு மர்மமான மனிதர். மகா சக்தி வாய்ந்தவர். புராணங்களில் இருக்கார், இலக்கியத்தில் இருக்கார், எல்லாத்துலேயும் இருக்கிறாரு. ஆளுமை திறன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இவர்கிட்ட. தேவர்களின் சிற்பி விஸ்வகர்மான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஸ்வகர்மான்றவர் மிக திறமையான ஒரு அற்புதமான கலைஞர். அதனால தான் பிரம்மலோகம், நம்ம இந்திரலோகம், அப்புறம் கைலாசம், இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம சத்தியலோகம், இது எல்லாமே அழகாக கட்டி கொடுத்தது நம்ம விஸ்வகர்மா தான். நல்ல செயல்களை, அதாவது ரொம்ப அழகழகாக கோவில்களை, ஆலயங்களை இந்த மாதிரி கட்டக்கூடிய திறமை, கலைநுட்பத்தோடு கட்டக்கூடிய திறமை தான் விஸ்வகர்மா. அதனால தான் இன்றைக்கி பில்டிங் கட்டுறவங்களாம் விஸ்வகர்மான்னு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த மயன் எப்படின்னா ரொம்ப ஒரு மர்மமான மனிதர்னு சொல்லிட்டேன். இவர் இப்போ விஸ்வகர்மா ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாருன்னா இவர் 2 நாளில் செஞ்சு கொடுப்பார். ஆனால் அதில் நிறைய மாயங்கள், நிறைய ட்விஸ்ட்டுகள்லாம் இருக்கும். ஏன்னா இவர் தான் மர்மமான மனுஷராச்சே. இவர்கிட்ட யாருமே இது பண்ண முடியாது, நெருங்க முடியாது. இவர் கட்டின அந்த மாளிகைகளை பார்த்தாலும் எது எங்கே இருக்குதுன்றது கண்டுபிடிக்கவே முடியாது. மாயமான மனிதர். இந்த விஸ்வகர்மா செஞ்ச ஒரு விஷயம் விஸ்வகர்மாவே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவர் கட்டினார், இப்படியெல்லாம் அற்புதமாக கட்டுவார் அப்படின்றது எப்படிங்க நம்புறதுன்னா, நம்ம ஊர்லேயே இருக்குங்க, ஒரு கோவிலில் ஒரு சிலை இருக்குது, அவருடைய சிஷ்யன் தான் கட்டினார். அற்புதமான சிலை. அந்த சிலையை பற்றி உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். 4/8/16/32/64 4வது வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. 64 வரைக்கும் அந்த கதையில் இருக்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாக. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஸ்வகர்மா தேவலோகம், இந்திரலோகம் எல்லாமே கட்டினவர். அவரால் செய்ய முடியாதே கிடையாது. அவரோட சீடர் கட்டினது தான் நான் சொன்ன அந்த மாளிகை. உங்களை ரொம்ப நேரம் சஸ்பென்ஸில் வைக்கல. அந்த மாளிகை, அந்த கோவிலில் சொன்னேன், அதுதான் கல்கருணை. நான் ஒரு நம்பர் சொன்னேன்ல, அந்த நம்பர் தான் கல்கருடன். அதை பற்றி தான் உங்களுக்கு கடைசியாக சொல்ல போகிறேன். இப்போ நம்மளுக்கு தேவை இந்த மயன் தான். இந்த மயன்கிட்ட இவன் அசுரர்களுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக மாய மாளிகைகள் கட்டுறவன். இவன் அசுரர்கள் சகோதரர்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்க நேராக மயன்கிட்ட எங்களுக்கு எப்படியாவது ஒரு மாளிகை கட்டி கொடு, மாளிகைன்றதை விட ஒரு தனித்தனி உலகம் கட்டி கொடுத்துரு, நாங்கள் அது நிம்மதியாக இருப்போம் ஆகாயத்தில், எங்களை யாரும் தாக்கக்கூடாது, எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, சரின்னு சொல்லிட்டு தங்கத்தில் ஒரு உலகம், வெள்ளியில் ஒரு உலகம், இரும்பில் ஒரு உலகம், 3 உலகத்தை கட்டிட்டாங்க. கட்டிட்டு அந்த அரக்கர்களை கூப்பிட்டு காமிக்கிறாங்க, உங்களுக்காக நான் 3 உலகத்தையும் கட்டிட்டேன், இனி உங்களை யாருமே தாக்க முடியாது. ஆனால் 3 உலகமும் எப்போ ஒன்று சேருதுன்னா ஒரே நேர்கோட்டில் எப்போ வருதோ அப்போ உங்களுடைய அழிவு நிச்சயம் அப்படின்ட்டார். இவங்க ஒரே சிரித்தாங்க. ஏன்னா பூமி ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா கூட சொல்லலாம். இவங்க இருக்கிற பூமியெல்லாம் வானத்தில் ஒவ்வொரு மொழியில் சுற்றிட்டுருக்கு. இது எப்படி ஒரே நேர்கோட்டுக்கு வரும்? வாய்ப்பே இல்லை. 2 ஒன்றா வந்துச்சுன்னா 3வது வேற எங்கேயோ போகும். வாய்ப்பே கிடையாது. இவங்க அந்த தைரியத்தில், எங்களுக்கு பரவாயில்ல, நீ கட்டி கொடுத்தது நல்ல இதுதான், அதனால் நாங்கள் அதில் தங்கிக்கிறோம், எங்களுக்கு எந்த யாராலையும் உயிர் ஆபத்து வராது அப்படின்னு. இந்த விஸ்வகர்மா எப்படியெல்லாம் வீடு கட்டுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இவர் அதாவது இந்த மயன், இவனை வீடு கட்டுறவன் தானே. ஒரு இடத்துல நீர் இருக்கும்,
ஆனால் இவன் வந்து அசுரர்களுக்காக கட்டுறவன், அவசரத்துக்காக அழிக்கிறதுக்காக செய்யக்கூடியவன். ஒரு இடத்துல நீர் இருக்கும், ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது நீராக இருக்காது. ஒரு இடத்துல தரை இருக்கும், ஆனால் அதை கிட்ட போய் பார்த்தா அது தண்ணியாக இருக்கும். எது மேலே நம்ம காலை வைக்கிறோன்னே பயந்து பயந்து தான் நடக்கணும். இன்றைக்கி அது தாங்க ட்ரெண்டிங்கில் இருக்குது உலகத்தில். உலக நாட்டில் முக்கியமான பெரிய பெரிய நகரங்களில் இந்த மாயாஜாலமான தரைகள் தான் இருக்குது. நம்ம கால் வைப்போம், கண்ணாடின்னு நினைப்போம், டக்குன்னு உடையிற சவுண்டு கேட்கும், ஆனால் உடையாது. கீழே இருக்கிற தரை தெரியும். இதெல்லாம் அப்போவே மயன் கட்டிட்டான். பிரம்மாண்டமான அதிசயம் செஞ்சவர் தான் இந்த மயன். தேவர்களுக்கு இந்த விஸ்வகர்மா போல அசுரர்களுக்கு மயன். இவர் என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த அசுரர்களுக்கு மாளிகையை கட்டி கொடுத்துட்டாரு. இந்த 3 உலகமும் எப்போ ஒன்று சேருதோ அப்போ தான் அழிவிட்டார். இதுதான் திரிபுர தகனம். அதாவது 3 உலகமும் ஒரே நேர்கோட்டில் வருதோ அப்போ இவங்கள தாக்கனா 3 பேரும் உடனே இறந்துருவாங்க. இந்த திரிபுர சக்தியை அழித்தவர் தான் நம்முடைய ஈசன். அதுக்காக தான் அந்த திரிபுர அந்த தாக்குதல் அப்படின்றது நடந்தது. நம்ம ஈசன் அழிச்சார் இல்லையா, கையில் சூளம் எடுத்துகிட்டு வந்து எல்லா சக்தியும் ஒன்று சேர்க்க கரெக்டாக அவர் வந்து சிரிக்கும்போது அந்த 3 உலகம் சிரிச்சுக்கிட்டே அழிச்சுது. ஏண்டா நீங்கள் உலகத்திலேருந்து ஆகாயத்தில் வந்துட்டு தனித்தனி உலகத்தை அமைச்சிட்டு வாழ்ந்தாலும் என்னால் அழிக்க முடியாதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அழித்தார். அவங்க சிரிக்கிறத பார்த்தவொடனே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம எப்படி இதை அழிக்க போகிறோம், இதோட கான்செப்டே புரியலையே அப்படின்னு ஈசன் சிரிக்கிறாருன்னு நினச்சாங்க. அவருக்கு இது சுலபமான வழி. அவர் கண் பார்வை கொஞ்சம் ஆழமாக பதிஞ்சுதுன்னா டக்குன்னு உலகம் இயங்கிறதே நின்றுடும்ன்றது அந்த அசுரன்களுக்கு தெரியல. அவர் அப்படி தான் பார்த்த உடனே இந்த 3 உலகமும் சட்டுன்னு ஒரு வினாடி ஒன்றா நின்றுச்சு. அவர் தன்னுடைய கையில் வச்சிருக்க சூலத்தை போட்டு 3 பேரையும் அழிச்சிட்டாரு. இது ஒரு கதை நடந்திருக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் இந்த மயன் பண்ண வேலை. நமக்கு தேவை இந்த மயனோட பற்றி தான். பஞ்சபாண்டவர்கள் இருந்தாங்க தெரியுமா, இவங்க ஒரு மாளிகை கட்டினாங்க. நம்ம மகாபாரதம் தொடங்கிறதுக்கு முக்கியமான காரணம் மாளிகை கட்டினாங்க. அங்கே வந்து அந்த மாளிகை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சபாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் தங்கினாங்க. இந்த அரக்கு மாளிகையை கட்டினதும் இந்த மயன்தான். ஏன்னா அரக்குகளை கொண்டு கட்டும்போது சூரிய ஒளி பட்டு அங்கே இருக்கிற பச்சை கற்பூரம் எல்லாமே டக்குன்னு தீப்பற்றி எரியக்கூடிய வகையில் அந்த மாளிகை, அதான் அரக்கு மாளிகைன்னு சொல்கிறது, மாளிகை எரியக்கூடிய வகையில் கண்ணாடி வச்சு அதிலிருந்து, அதாவது சூரிய ஒளி படக்கூடாது, ஆனால் அந்த கண்ணாடியில் படுற சூரிய ஒளி அந்த பில்டிங்கையே எரிக்க வைக்கணும். இதுதான் இவங்க பிளான் பண்ணி கட்டினது. அதை கட்டி கொடுத்தது இந்த மயன்தான். இந்த இடத்துல இந்த மாளிகை எரியுது. ஒவ்வொருத்தராக தப்பிக்கும்போது இந்த மயனுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. எல்லாமே தெரியும், மாயம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் சில விஷயத்துலேருந்து அவங்களால தப்பிக்க முடியாது, மாட்டிப்பாங்க. அப்படி தப்பிக்க நினைக்க தெரியாமல் தவிச்சு நிற்கும்போது பஞ்ச பாண்டவர்கள் அதில் வந்து இந்த தர்மர் வந்து அவரை காப்பாற்றுறாரு. மயனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம், நம்ம இதில் இந்த மனுஷன் காப்பாற்றலைன்னா நம்ம உயிரே போயிருக்கோம், உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்கிறேன் அப்படின்னார். அதனால தான் இவங்களுக்காக இந்திர பிரஜம் அப்படின்னு ஒரு மாளிகையை கட்டி கொடுத்தாரு. நீங்கள் வந்து ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களை துரியோதனன் நாட்டை விட்டு துரத்திருக்கலாம், காட்டில் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அழகாக மாளிகை கட்டித்தரேன், என் உயிரை காப்பாற்றினல்ல, நீ ஏறத்தாழ எனக்கு ஒரு நண்பன் மாதிரி, உனக்கு நான் ஒரு மாளிகை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான மாளிகை, இது வரைக்கும் யாரும் கட்டாத மாளிகையை இந்த மயன் கட்டி கொடுத்தான். இந்த மாளிகைக்குள்ள இந்திரன், அதாவது துரியோதனன் பார்க்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு வந்தது நமக்கு தெரியும். இந்த துரியோதனன் இந்த மாளிகையை பார்க்க வரும்போது தான் தரன்னு நினச்சி காலை வச்சு தண்ணிக்குள்ளே விழுந்தது.
இப்போ உங்களுக்கு இந்த கதை நல்லா புரியுதா? தரேன்னு நினச்சி தண்ணிக்குள்ளே விழுந்தது. இதை பார்த்து சிரித்தது திரௌபதி. அதனால தான் அவன் மேலே அவனுக்கு கோபம் வந்தது. இந்த மயன் கட்டின இந்த மாளிகையால் தான். இப்போ உங்களுக்கு மயன் எப்படி பாண்டவர்களுக்கு நண்பரானார், அவங்களுக்கு இவர் தான் அரக்க மாளிகை கட்டினது, இவங்களை அழிக்கிறதுக்கு கட்டினது அவர் தான். எப்போவுமே அழிக்க நினைக்கிறதுக்கு செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்கள காப்பாற்றிக்க எந்த வழியும் தெரியாது. ஏன்னா தப்பு செய்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த தப்பு தான் செய்ய தெரியும். அந்த தப்புனால அவங்களால நல்லாவும் வாழ முடியாது. இப்போ தண்ணின்னு நினச்சி காலை வச்சதுனால இவர் அவமானப்பட்டார். இதனால் திரௌபதி சிரித்தாங்க. இதனால தான் இந்த போருக்கு, மகாபாரத போருக்கு முதல் அஸ்திவாரம் போட்டது, இந்த மாளிகை கட்டினது இந்த மயன்தான். 14 மாதம்தான் இந்த மாளிகை கட்டுறதுக்கு மொத்தம் ஆன நாட்கள். 14 மாதம்ன்றது அப்போ எவ்வளோ பெரிய அரண்மனையாக இருக்கணும். இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களது கேள்வி, அவர் அன்று உலோகத்தில் கட்டின அந்த 3 உலகங்கள் தான் இன்னைக்கு வானவியல்ல, அதாவது வானத்தில் இருக்கிற விண்கலங்கள். விண்கலங்கள் ஒன்றாக இணையும் போது சில பிரச்சனைகள் உருவாகும். நான் ஆன்மீகத்தையும் சொல்கிறேன், அறிவியலையும் சொல்கிறேன். 3 விண்கலமும் ஒன்று சேர்ந்தால் பிரச்சனைகள் உருவாகும். இது அவரே அப்போது செஞ்சிட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம புராணங்களுக்கும் இப்போ இருக்கிற உலகத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஏற்கனவே நடந்த விஷயந்தான் புதுசாக நடக்குது. இன்னொரு ஆச்சரியம் இருக்குது. இவர் யாருன்னா, நம்ம ராவணன் இருக்கார் இல்லையா, ராவணனுடைய மனைவி மண்டோதரி, மண்டோதரியை பெற்றெடுத்த தந்தை. இவரால் தான் லங்கையில் ஒரு தங்க மாளிகை உருவானது, ராவணன் மாளிகை உருவானது, ராவணனுக்கு விதவிதமாக வாகனங்கள் செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் இவர் வேலை தான். இவர் தான் மண்டோதரியுடைய அப்பா, அதாவது ராவணனுடைய மாமனார். அதனால தான் இவரால் இதெல்லாம், ஒரு தங்க உலகம்னா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அதெல்லாம் செஞ்சது இவர் தான். இவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காரு. மயமதம் அப்படின்ற ஒரு புத்தகம், அதாவது 5 திறன் அந்த புக்கில் இருக்குமா. கோயில் சிற்பத்தை எப்படி வடிவமைக்கிறது, வானிலை மாற்றம், வாஸ்து சாஸ்திரப்படி கட்டிடக்கலை கட்டுறது, அதாவது ஒரு ஒரு கட்டிடத்தை கட்டி முடித்த அப்புறம் அந்த இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, நிழல் விழாமல் இருக்கிறது, சூரிய ஒளி கரெக்டாக அந்த லிங்கத்து மேலே விழுறது, இதெல்லாம் இந்த சாஸ்திரப்படி கட்டினது தான். இவர் தான் இதுக்கெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் இவர் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்வாராம். நிலத்தோட தரத்தை அறிஞ்சிப்பார். மண் வாசனையை வச்சு, அதோட சுவையை வச்சு, எந்த பக்கம் வாசல் வைக்கணும், எந்த பக்கம் ஜன்னல் வைக்கணும். ஒரு இடத்துக்கு நின்னார்னா அந்த மண்ணோட வாசனையை பார்ப்பாராம், அந்த மண்ணோட சுவையை பார்ப்பார். அடுத்தது அதெல்லாம் அந்த புக்கில் எழுதியிருக்காரு. அந்த தகவலெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு கட்டினா அப்படி ஒரு மாளிகையை கட்ட முடியும். இதை தான் இன்றைக்கி வெளிநாடுகளில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய படைப்புகள் தான் இதெல்லாம். அந்த காலத்திலே எல்லாருமே செஞ்சு வச்சது தான் இப்போ அவங்களுக்கு உதவுது. இப்போ விண்கலத்தை பற்றி சொன்னேன், 8 திசையோட ஆற்றலை பற்றியும், கோயில் சிலை எப்படி இருக்கணும், இதை பற்றியெல்லாம் ரகசியம் அவர் மொத்தமாக எழுதி வச்சுருக்காருங்க ஒரு புக்கில். இவர் வீடுகளை மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இந்த நகரம் இருந்தால், இந்த இடத்துல இந்த சந்தை இருந்தால், இதுக்குன்னு தனியாக ஒரு புக்கு வேறு எழுதியிருக்காரு. அது எத்தனை லாபகரமாக இருக்கும். சாதாரண விஷயம் இல்லைங்க. உலகம் அமைக்கிறது வேற, நகரம் அமைக்கிறது வேற. ஆனால் அப்போவே இதெல்லாம் எழுதி வச்சுட்டாரு. அவர் பில்டர் கிடையாது, ஒரு ஒரு படிப்பு படிக்கலை, இன்ஜினியர் படிப்பு படிக்கலை. ஆனால் எப்படி இந்த ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது,
இந்த ஆச்சரியம் நான் படிச்சுட்டு ரொம்ப மெய்சிலுத்து போனேன். அதனால தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோவில் கோபுரங்கள், அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அதே மாதிரி அதில் இருக்கிற சிற்பங்கள் எந்த திசையை பார்த்தா சக்தி கிடைக்கும், எந்த பக்கம் திரும்பினா மாதிரி இருக்கும், இப்படி நிறைய விஷயத்தை உருவாக்கின இவர் நம்ம புராணப்படி இலக்கியப்படி சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. நம்ப முடியுதா? ஆனால் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கேருந்து தான் இவருடைய கலைகள் அத்தனையும் உலகம் முழுக்க, எகிப்து, மெக்சிகோ போன்ற நாடுகள் வரைக்கும் இவருடைய கலைகள் பரவினதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மயன் உருவாக்குனதா சொல்லப்படும் திரிபுர பறக்கும் கோட்டை, அவர் அசுரர்களுக்காக பறக்கிற உலகத்தை வடிவமைச்சார். ஆனால் இன்னைக்கு நிறைய உலோகங்கள் வானத்தில் பறக்குது. அதுக்கு வழிகாட்டி அவர்தான். அவர் அன்னைக்கு கட்டின அந்த 3 நகரங்கள் தான் இன்னைக்கு தனித்தனி விண்வெளியில் ஒரு தனித்தனி விண்கலங்களாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இது எப்போ ஒன்றா சேருதோ அப்போ பிரச்சனை வரும். இது 1000 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான், ஒரு நொடி மட்டும்தான் ஒன்றா எல்லா கிரகமும், அதாவது விண்கலங்களும் ஒன்று சேரும். இந்த 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும். அந்த ஒரு நொடி ஒரு அம்பினால் எய்தால் மட்டும்தான் அந்த நகரம் அழியும். மற்ற நேரங்களில் இவற்றை யாராலும் வீழ்த்த முடியாது. அது கடவுள் இந்த உலகம் அழிஞ்சி திரும்பவும் உருவாகிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விளையாட்டு தான் அது. இந்த நகரத்துக்குள்ளவே மாளிகை, பூங்கா, சந்தை, தோட்டங்கள், அப்போ எத்தனை உலகம் இருக்குதுன்னு தெரியல நம்ம உலகத்தில். சந்தை இதெல்லாம் இவரே வடிவமைச்சு கொடுத்தாராம். அதனால தான் அதில் அசுரர்கள் வாழ்ந்தாங்க. அத்தனை வசதி இருந்ததாங்க அதில். ஆராய்ச்சியாளர்கள் இவரது ஆற்றலை பார்த்து பிரம்மாண்டமான வானவியல் கிரகங்களின் சுழற்சி, அதை நேர்கோட்டுக்கு வர்றதை கணிக்கிற ஆற்றல் எல்லாமே இவர்கிட்ட இருந்து தான் வந்தது. இந்த விஷயம்லாம் அவர் தகவல் எழுதி வச்சிருக்காரு. ஏராளமான புக்கு இருக்குது. இன்னைக்கு ஏவுகணைகள், விண்கலங்கள், விண்வெளிகள், அதற்கான குறியீடு, அதை எப்படி அமைச்சா, அந்த திரிபுர ரகசியம் மாதிரி எப்படி அமைச்சா அது ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே சுத்தம், இதெல்லாம் அவர் எழுதி கொடுத்த ரகசியம்தான். இந்த ரகசியத்தை பயன்படுத்தி தான் வெளிநாட்டில் கட்டிடம் கட்டிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற மாளிகைகளை நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், விண்ணை தொடுற மாதிரி இருக்கும். ஆனால் மெய்ச்சிலுக்க வைக்கும். திடீர்னு ஒரு மாளிகைக்குள்ளே இன்னொரு மாளிகை போகிற மாதிரி இருக்கும். இது அத்தனையும் இவர் வடிவமைச்சது தான், இவர் எழுதி வச்சிருக்கிறது தான். சிலது கீழே விழுறது போல் இருக்கும், ஆனால் அது நம்ம மேலே விழாது, வேறு பாதையில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற விஷயம். இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு ரகசியமான விஷயம் சொன்னேன் இல்லையா, நம்ம கல்கர்டன் தான். இந்த இடத்துல கோவில் கட்டினதுமே அந்த மன்னனுக்கு இங்கே ஒரு அழகான ஒரு மகாவிஷ்ணு சிலை இருக்கணும் அப்படின்னு நினச்சார். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு சிவபக்தர். ஆனால் இந்த மயனுடைய சிஷ்யன் ஒருத்தர் அங்கே வந்தார். ஏன்னா மயன் வேறு வேலையாக இருந்ததுனால தன்னுடைய சிஷ்யனை அனுப்பிச்சி வச்சுட்டார். நீ போயிட்டு அந்த கோவிலில் மகாவிஷ்ணு சிலையை மூலஸ்தானத்தில் வச்சிரு அப்படின்ட்டார். அவர் அங்கேருந்து பார்த்தாரு, அந்த கல்லை தொட்டு பார்த்தாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மண் சுவையை பார்த்தாரு. எல்லாம் பார்த்துட்டு நான் கருடன் தான் செஞ்சு இதை மூலஸ்தானத்தில் வைக்க போகிறேன். அவங்க முடிவு எடுக்கிறது தான். ஏன்னா அதில் அதுதான் வரும் அப்படின்னா அதுதான் வரும். நான் கருடன் தான் செய்ய போகிறேன் அப்படின்னாரு. அரசரும் சொன்னார், நல்லா யோசிச்சுப்பாருப்பா, மூலஸ்தானத்தில் எனக்கு மகாவிஷ்ணு இருக்கணும். இல்லைங்க, எனக்கு தெரியும், இந்த கருடை நான் வித்தியாசமாக செஞ்சு தரேன்.
எங்கள் குரு குரு எப்படி செய்வாரோ, அதாவது மயன் எப்படி செய்வாரோ அது மாதிரி நான் செஞ்சு தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி விஸ்வகர்மாவும் நிறைய கோயில் கட்டியிருக்காரு நம்ம நாட்டில். இவர் கட்டித்தரேன் அப்படின்ட்டார். இவர் ஒரு அழகான கல்கருடனை செஞ்சிட்டார். மிக பிரம்மாண்டமான கல்கருடனை செஞ்சிட்டார். அதை செஞ்சு முடித்தவொடனே யாராலையும் அங்கேருந்து தூக்க முடியல. அவர் உடனே நான் சொன்ன ஃபஸ்ட்டு மேஜிக், அந்த மேஜிக் இங்கே தான் இருக்குது. அந்த கல்கருடனை கரெக்டாக கருவறைக்கு கொண்டு போய் வைக்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். அவர் ஒரு ஒரு பாயிண்ட்டை யோசித்து, அதாவது அந்த அவர் எழுதி கொடுத்துருக்கார் பாருங்கள் மயன், அதுபடியே இதை அற்புதமாக செஞ்சுருக்காரு. அந்த கல்கருடன் கருவறையிலிருந்து வெளி இடம் வரைக்கும், கோவில் வாசல் வரைக்கும் ஒரு விதமான பாறையை போட்டிருக்காரு. இது எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த கல்கருடனை இவர் எப்படியோ எடுத்து கருவறைக்குள்ளே வச்சாச்சு. இப்போ அரசரை கூப்பிட்டு காமிக்கிறாரு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, நல்லா இருக்குது கல்கருடன், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டார். இருங்க, நான் இன்னும் ரகசியமே சொல்லலையே, 4 பேர் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னாரு. அரசர் 4 பேரை அனுப்பிச்சார். சட்டுன்னு கல்கருடனை அவங்க தூக்கிட்டாங்க. அதான் 4. அந்த கல்கருடன் வெளியில், அந்த கருவறையை விட்டு வெளியில் வந்ததுமே அந்த 4 பேரால் தூக்க முடியல. 8 பேர் தூக்குனாதான் அதை தூக்க முடியுது. அந்த கல்கருடன் கோவில் நடுப்புறம் வரும்போது 16 பேர் இருந்தால் தான் அதை தூக்க முடியுது. ஏன்னா அந்த 8 பேரால் தூக்க முடியல, அவங்க பலம் இழக்கிறாங்க. 16 பேர் இருந்தால் தூக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தவொடனே 32 பேர் இருந்தால் தான் தூக்க முடியுது. கோவிலை விட்டு வெளியில் வரும்போது 64 பேர் தூக்குறாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே டபுள் ஆகுது. திருப்பியும் வெளியில் வீதி உள்ளா போது கருடன் தூக்கவே முடியாமல் தான் அந்த தேரில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. திரும்பவும் கோயிலுக்குள்ளே வரும்போது சேம் இதே கணக்குப்படி தான் இந்த கல்கருடன் கருவறைக்கு போகுது. அதே 64, 32, 16, 8, 4 பேர் டக்குன்னு வைப்பாங்க. இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். நமக்கு இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாது. இந்த சிலையை செஞ்ச இந்த மயனை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கோம். ஆனால் இவ்வளோ நாள் அவர் அசுரர்களுக்கு செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, கரெக்டு. அதுக்கப்புறம் எப்போ பஞ்சபாண்டவர்களுக்கு பண்ணாரோ அப்போ அவர் பூமியிலே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கன்னியாகுமரி கிட்ட வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவருடைய அந்த எழுத்துக்கள் மூலியமாக தான் இன்றைக்கி உலக நாடு ஃபுல்லாக மயனை பற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மயன் குறித்து கொடுத்த வானிலை சாஸ்திரப்படி தான் ஒன்றொன்றும் நடக்குது. இந்த நேரம் இந்த இது விழும், இந்த இடத்துல இது நடக்கும், இந்த எரிக்கல் கீழே விழுது, இது எல்லாமே இவருடைய சாஸ்திரப்படி தான். இவருக்கு தான் அந்த வானியல் சாஸ்திரம் நல்லா தெரியும். இவர் எழுதின புத்தகங்கள் வெளிநாட்டில் பயங்கரம் ஜாஸ்தி ஃபேமஸ். மயன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே உலக நாடு ஃபுல்லாக திரும்பி பார்க்குது. இன்னொரு மயனும் இருந்திருக்காரு வெளிநாட்டிலையும் இதே பேரோட. அவரும் இதே வேலையை தான் பண்ணியிருக்காரு, விண்கலத்து வேலைகளை தான் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், நமக்கே இவ்வளோ நாள் தெரியாத விஷயம். இந்த வானவியல் சாஸ்திரத்தை படி தான் நம்முடைய ராசிகளும் நட்சத்திரங்களும் இயங்குது. ராசி நட்சத்திரம் நம்ம கையை பார்த்து சொல்கிறது ஒன்று, ஆனால் வானவியல் சாஸ்திரம்ன்றது இதை விட ஆற்றல் மிகுந்தது. ஒரு மனுஷன் எந்த இடத்துல எப்போ பிறப்பான், அவனால் என்னென்ன செய்ய முடியும், இது அத்தனையும் துல்லியமாக சொல்லக்கூடியது வானவியல். அதுக்கும் ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஒரு நட்சத்திரம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆள் இறக்க போகிறாங்க, இது இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் பிறக்க போகிறாரு. நம்ம புராணங்களை புரட்டி பார்த்தா இதெல்லாம் தெரியும். கிருஷ்ணர் பிறக்கும்போதோ அல்லது வேறு கடவுள்கள் பிறக்கும்போதோ நட்சத்திரம் தோன்றுச்சு.
அதே நட்சத்திர நாளில் வேற ஒரு அதிசயமும் நடந்திருக்குது. இதெல்லாம் வச்சு தான் இவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் எழுதின புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் உலக நாடு முழுக்க இது ரொம்ப பிரபலமாக இருக்குது. இவருடைய பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் ஆர்வமாக இருக்காங்க. அதனால தான் இந்த மயனை பற்றி நான் உங்களுக்கு இந்த பதிவை தெளிவாக கொடுத்துருக்கேன். இவர் தான் நம்ம கல்கருடன், இவருடைய சீடன் தான் கல்கருடனை பண்ணது. இவர் வாழ்ந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மயன் எழுதின புத்தகத்தின் அடிப்படையில் தான் வெளிநாடுகளில் மிக பெரிய மாய உலகம், நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் இருக்கும் அங்கே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம கது இருக்குதுன்னு போவோம், அந்த இடத்துல கதுவே இருக்காது. இப்போ அந்த மாதிரியெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு விதத்தில் இவருடைய புத்தகத்தை படித்து தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. வானவியலும் இதே மாதிரி தான். இப்படிப்பட்ட புராணங்கள் நம்ம நாட்டில் உதயமாயிருக்கு, நம்ம நாட்டில் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு கிடைச்ச மிக பெரிய பெருமை. இதை வச்சு தான் உலகம் ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் தேடுறாங்க. நம்ம எவ்வளோ இந்த சாஸ்திரங்களும் வேதங்களும் நம்மளுடைய கலைகளும் உலக நாடு முழுக்க தெரியுதுன்னா அதுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தான் காரணம். இது போல் நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணுறது கிடையாது. அதனால் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்காக தான் ஒவ்வொரு தகவலும் தேடி சொல்கிறேன். இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி.